அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எம்ஏஎஃப் ஷிஃபாயா, அல்-இக்ரா ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சென்டர், அபுகஸ்தலாவ, இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் இசிசிடி டீச்சர்ஸ் ஆஃப் சவுத் ஏசியன் கண்ட்ரி மூலம் வழங்கும் ஆசிரியர்களை மேம்படுத்தும் இந்நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. இன்று நாம் பார்க்க போவது பத்மஜா மேடமினது ஸ்டேஜ் 2 பார்ட் 1 லெக்சர். என்னுடன் கலந்து கொள்வதற்காக சகாயம் ஆசிரியை ஷபிதா ஆசிரியர், ரமீசா ஆசிரியர் என்னோடு தொடர்ந்து இந்நிகழ்வில் பங்கு கொள்வார்கள். ஸ்டீம் அணுகுமுறை. பத்மஜா மேம் அவர்கள் எமக்கு மொடியூல் 3 லெக்சர் 1 கூறியதாவது, இசை சார்ந்த நுண்ணறிவையும் இடம் சார்ந்த இயக்கவியல் நுண்ணறிவையும் ஸ்டீமுடன் இணைக்க போகிறோம் என்ற தலைப்புங்கிறத நாங்க இதை பார்க்க போறோம். இன்றைக்கு இசை சார்ந்த நுண்ணறிவு, தாளம், மியூசிக் பேட்டர்ன் இதெல்லாம் அடையாளம் கண்டு உருவாக்குவது, அதனோடு நுணுக்குகளை புரிந்து கொள்ளல். குழந்தைகள் இயல்பாகவே சத்தத்துக்கும் இசைக்கும் ஈர்க்கப்படுவார்கள். இதுவே இசை சார்ந்த நுண்ணறிவு. அடுத்து இடம் சார்ந்த நுண்ணறிவு. நமது சுற்றுப்புறத்திலுள்ள உலகத்தை மனதில் வடிவங்களை உருவாக்கி பொருட்களை யோசித்து பார்க்கிறது. இடங்களுக்கு நடுவே உள்ள தொடர்புகளை புரிந்து சொல்வது, பசில்ஸ், மெப் எல்லாமே இதில் வரும். இடம் சார்ந்த நுண்ணறிவையும் இசை சார்ந்த நுண்ணறிவையும் இசை சார்ந்த நுண்ணறிவையும் எப்படி நாம் ஸ்ட்ரீம்ல ஒன்றிணைக்க போறோம். கருப்பொருள் அணுகுமுறை, தீம் பேஸ்ட் லேர்னிங். பூக்கள் என்ற தலைப்பிலையும் உடலின் பாகங்கள் இரண்டையும் வைத்து நாம் பார்க்க போறோம். இடம் சார்ந்த நுண்ணறிவும் இசை சார்ந்த நுண்ணறிவையும் இணைத்து ஸ்டீம் கல்வியுடன். வேர்க்ஷீட், ரைம், பாட்டு, கதை, இயற்கை நடை, சர்க்கிள் டைம், பசில்ஸ், ரோல் பிளே, மைண்ட்ஃபுல் பிராக்டிஸ், ஃப்ரீ ஹேண்ட் டிராவிங், ஃப்ரீ கன்விஷன், லிசனிங் டைம், கார்டன் யோகா, கலரிங், செல்ஃப் அசஸ்மெண்ட். இவை எல்லாம் தனக்குள்ளேயாய் மற்றும் இயற்கையின் நுண்ணறிவுகளை வளர்க்கும். தனக்குள்ளேயான நுண்ணறிவையும் இயற்கையான நுண்ணறிவையும் வளர்க்கும். இன்டர்பேர்சனல் அண்ட் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். உடலியக்க மற்றும் தனி பரஸ்பர திறன்கள், பாடி கைனெஸ்டிக் மற்றும் தனி பரஸ்பர திறன்கள், பாடி கைனெஸ்டிக் அண்ட் இன்டர்பேர்சனல் ஸ்கில்ஸ். ஃப்ளவர் கார்டன், ரோல் பிளே, complement cycle, planting tree, group discussion, shared reading, quiz, buddy system, balancing beam, drama, story nation, board activity, field trip, outdoor play park, art and craft, outdoor games. இவை அனைத்தும் உடலியக்க மற்றும் தனிமனித பரஸ்பர திறன்களை வளர்க்கும். பூக்கள் எனும் டீமில் ஸ்டீம் ஆக்டிவிட்டி மியூசிக்குடன் சேர்க்கலாம். அதை நாங்கள் எவ்வாறு சேர்க்கிறோம்னு பார்க்க போறோம். ஃப்ளவர் ஷேடோ. முதலாக ஃப்ளவர் ஷேடோ எக்ஸ்பெரிமெண்ட்.
மலர் நிழல் ஆய்வு. டோர்ச்சை பயன்படுத்தி ஒளிரும் விளக்கு டோர்ச் அல்லது ஒளிரும் விளக்குகளை பயன்படுத்தி பூக்களின் நிலை பார்த்தல். இதன் மூலம் இடம் சார்ந்த நுண்ணறிவும் ஒளி மற்றும் நிழல் தொடர்புகளை புரிந்து கொள்கின்றார்கள். இசை சார்ந்த நுண்ணறிவு ஆராயும் போது நிழல்கள் மற்றும் ஒளியை பற்றி ஒரு எளிய பாடல் பாடலாம். அடுத்து இதில் வரும் சயின்ஸ் ஃப்ளவர் டிஸ்கஷன். உண்மையான பூவினை கொடுத்தல். இதழ்களை தனக்குள் இவைகளை அடையாளம் காணலாம். இடம் சார்ந்த நோக்கம் பூக்களின் அமைப்பை புரிந்து கொள்வது. இசை இயற்கை சம்பந்தமான பாடல். டெக்னாலஜி டிஜிட்டல் மலர் தோட்ட வடிவமைப்பு. சிம்பிள் டிராவிங் எப்ஸ்களை யூஸ் பண்ணி அதை செய்ய இயலும். இடம் சார்ந்த நுண்ணறிவு ஃப்ளவர் கலரிங் மேட்சிங். பூவை அடுக்கும் போது வளர்கிறது. பூக்கள் மலரும் பாடலை பாடலாம். இன்ஜினியரிங் build a flower model. clay, paper, கோதுமை மாய் எதனால சரி. குழந்தைகள் 3D பூக்களை உருவாக்க வேண்டும். பாட்டு பாடலாம். தண்டுக்கு விதைக்கு என்று தாளம் போட்டு வெவ்வேறாக பாட்டு பாடலாம். விதை விநியோகிக்கும் கருவி தோட்டத்தில் விதைகளை தூவதற்கு ஒரு சின்னதா பேப்பர் பனல்ஸ் மாதிரி செய்து விதையை எவ்வளவு தூரத்தில் நடல், கருவியின் வேலை என்பவற்றை யோசிக்கும் போது இடம் சார்ந்த நுண்ணறிவு வளரும். வேலை செய்யும் போது விதை நடவு பாடலை பாடலாம். ஆர்ட் களிமண் மலர் சிற்பங்கள் மூலம் களிமண் மூலம் மலர் செய்யலாம், சிற்பங்கள் செய்யலாம். கிளைகளினால் பூத்தண்டு, வேர், இலை என்பவற்றை உருவாக்குவர். 3D உருவங்களை உருவாக்குவதன் மூலம் மலர் அமைப்பை புரிந்து கொள்வர். இடம் சார்ந்த நுண்ணறிவு இசை குழந்தைகள் மலர்களை உருவாக்கி பாடல் பாடுவர். ஃப்ளவர் ஸ்டாம்பிங் டீச்சர் ஃப்ளவர் டீச்சர் கவரேஜ் இல்ல போய் டீச்சர். ஓகே. பூவுக்கு ஃப்ளவர் ஸ்டாம்பிங். பூவுக்கு பெயிண்ட் அடிச்சு அச்சிடுவர். இதன் மூலம் இடம் சார்ந்த நுண்ணறிவு மீண்டும் மீண்டும் வரும். வடிவங்களை எவ்வாறு உருவாக்குவது என்று அறிந்து கொள்வர். பூக்களை பற்றிய பாட்டை பாடலாம். மெட்ஸ் பூ இதழ்களை எண்ணுதல். ஃப்ளவர் பெட்டல் கவுண்ட். நிஜ பூக்கள் அல்லது படம் வைத்து எண்ணுதல். பூவின் பாகங்கள் என்பவற்றை ஆராய்வர். இதன் மூலம் இடம் சார்ந்த நுண்ணறிவு வளரும். பூவினது பாடல் பாடலாம். ஃப்ளவர் பெட்டல் சோர்ட்டிங். வெட்டி எடுக்கப்பட்ட மலர்களை வெவ்வேறு இதழின் எண்ணிக்கையுடன் வரிசைப்படுத்துவர். இடம் சார்ந்த நுண்ணறிவு எண்களின் அடிப்படையில் மலர்களை வரிசைப்படுத்துவது. இதழ்களை எண்ணிக்கையை பாடல் மூலம் பாடலாம். இது இசை சார்ந்த நுண்ணறிவை வளர்க்கும். இப்போது உடலின் பாகங்கள் பற்றி நாங்கள் பார்ப்போம். உடலின் பாகங்கள் சயின்ஸ் இதய துடிப்பு பரிசோதனை. முதலாவதாக இதன் மூலம் ஹார்ட் எங்க இருக்கு என்று உணர்வார்கள். ஸ்டெதஸ்கோப் சத்தமே இசைதான். இதனால் இசை சார்ந்த நுண்ணறிவு வளரும். டெக்னாலஜி உடல் பாகங்கள் போன் கம்ப்யூட்டரில் உடல் பாகங்கள் படங்களை காட்டி இணைக்க வைக்கலாம்.
இது உடல் பாகங்கள் எங்கு எங்கு இருக்க வேண்டும் என்று இடம் சார்ந்த அறிவை வளர்க்கும். பாடல் பாடி இதையும் எமக்கு அறிமுகப்படுத்தலாம். எளிய வகை மாதிரி காட்டுதல். ஸ்ட்ரோ, நூல் இவைகளை வைத்து விரல் அசையும் மாதிரி கட்டுதல். நூலை இழுத்தல், விரல் மடங்கும். விரல்களை பின்னால் உள்ள இன்ஜினியரிங் புரிந்து கொள்வர். கை அசைவு பற்றி பாடல் பாடலாம். ஆர்ட், பாடி பார்ட் கொலாஜ். பாடி பார்ட்ஸை பேப்பரில் வெட்டி கொடுத்து வைக்கலாம். இடம் சார்ந்த உணர்வு, ஒரு உடலை உருவாக்க வெவ்வேறு உடல் பாகங்களை ஒருங்கமைத்தல். உடல் உறுப்பு பற்றி இசை சார்ந்த உணர்வை வளர்க்கிறதுக்கு உடல் உறுப்பு பற்றி ஒரு பாடலை பாடலாம். அடுத்ததாக கவுண்டிங் ஃபிங்கர் அண்ட் டோஸ், விரல்களை எண்ணுதல் என்று பாட்டு படிக்கலாம். இதன் மூலம் ஸ்கில் டெவலப் ஆகும். முன்பள்ளி கல்வியில் ஸ்டீமின் நடைமுறைகள். கதை சொல்வதிலிருந்து சிக்கலை தீர்ப்பது வரை மொழித்திறன், மொழியியல் மற்றும் தர்க்கத்திறனை வளர்ப்பதற்கான நவீன அணுகுமுறைகள் நாங்க 2வது லெக்சர்ல பார்க்க போறோம். பத்மநாப மேடம். சூழலில் உள்ள கருப்பொருள் மலர்களை வைத்து குழந்தைகளின் அறிவு, வாசிப்பு, கதை, எழுத்து மற்றும் உரையாடல்களில் ஈடுபடுதல் ஆகியவற்றின் மூலம் குழந்தைகளின் மொழித்திறனை எமக்கு வளர்க்கலாம். அத்துடன் மொழியில் உள்ள வடிவங்களை அங்கீகரிக்கவும் உருவாக்கவும் உதவுகிறது. மொழியை திறன்பட பயன்படுத்தும் திறனை மேம்படுத்தலாம். தர்க்க ரீதியான அறிவுத்திறன் நான் பாக்குறது மொழியியல் மற்றும் தர்க்க ரீதியான தர்க்கத்திறனை வளர்ப்பதற்கான நவீன அணுகுமுறைகள். 2வதாக தர்க்க ரீதியான அறிவுத்திறன். பூக்கள் என்ற கருப்பொருளை வைத்து விமர்சன ரீதியாக சிந்திக்கவும் சிக்கலை தீர்க்கவும் உள்ள திறனை அதிகரிக்கிறது. பசில்ஸ், ஷேப், ஏற்றுக்கொள்ளல், தர்க்க ரீதியான காரணம் காணுதல் மற்றும் கணித செயல்பாடுகள் போன்ற செயல்பாடுகளின் மூலம் குழந்தைகள் கற்க உதவுகிறது. இது இவர்களின் சிக்கலை தீர்க்கும் திறனை வளர்க்கிறது. தகவல் மற்றும் இல்லாமல் மாணவர்களின் அறிவு, சமூகத்திறன், உடல் நலம், மொழித்திறன் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து எவ்வாறு வளர்ப்பது. குழந்தைகளுடன் கலந்து பேசுதல், பூ எனும் எண்ணக்கருவில் பாட்டு பாடல், கதை சொல்லல், வெளியேயும் உள்ளே இது மாதிரி நாங்கள் படித்துக் கொடுக்கும் போது பார்த்து கற்றுக்கொள்ளல், கேட்டு கற்றுக்கொள்ளல், செய்து கற்றுக்கொள்ளல் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு செடி வளர்வதை பார்த்து சயின்ஸ், கருவிகளை வைத்து தோட்டம் போடுதல் டெக்னாலஜி, இலைகளை வைத்து ஆர்ட் பண்றது ஆர்ட், செடியோடு உயரத்தை அளத்தல், இலைகளை எண்ணுதல் மெட்ஸ். இவை மரங்கள் மற்றும் பூக்கள் என்ற ஒரே தலைப்பில் இயல்பாக வருகிறது. மேடம் சொல்றாங்க, செடிகள் பூக்கள் பற்றி அறிமுகம். அதுக்கு தேவையானது சூரிய ஒளி, காற்று, மண். செடிகளில் என்னென்ன வகை உள்ளது, விதை முளைத்து செடியாகும் விதம், மரத்தின் பாகங்கள் என்ன, வேர், தண்டு, இலை, பூ, காய்கனி. இந்த செடியின் பயன்கள் எமக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் என்ற தர்க்க ரீதியான சிந்தனை திட்டத்தில் அதன் அடிப்படையை சொல்லுவது. செடி வளரும் விதம்,
அதன் பாகம் பற்றி சொல்லிக் கொடுக்கும் போது இதனுடைய செடியின் வாழ்க்கை வட்டம், அதன் வளர்ச்சி, அதன் பாகங்கள் என்ன என்ன என்று தெரிந்து கொள்ளும் போது அந்த லேர்னிங் இன்னும் ஆழமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கருத்து வரைபடம் ஒன்றை வரைந்து பாட்டு விளையாட்டு வரைதல் போட்டு காட்டினால் இன்னும் புரியும். தகவல்களை ஒழுங்குபடுத்தும் ஞாபகம் வைத்து கொள்ளவும் இவை உதவும். திறன்களை வளர்க்க லேர்னிங் இன்ட்ரெஸ்டாக பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படும். மொழித்திறன், கதை, பாட்டு, சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், இயற்கை நடை, செடிக்கு தண்ணீர் ஊற்றல், தோட்டம் போடல். பொறுப்புணர்வு வரும். இதன் மூலம் பொறுப்புணர்வு வரும். டீம் ஒர்க் வளர்க்கும். சமூக திறன் மற்றும் உடல் திறன் வளர்ச்சி கூடும். மரமும் குரூப் கேம், பசில்ஸ் சிந்தனை திறனை வளர்க்கும். டைம் ரோல் பிளே. விவசாயி என்று ஒரு குழந்தையும் செடி என்று ஒரு குழந்தையும் நடிக்கும் போது இமேஜினேஷன் வளரும். அடுத்தவர்கள் பற்றிய நல்ல எண்ணங்களும் வளரும். டிராமா, பப்பட் ஷோ மூலம் சிந்தனை ஆற்றல் வளரும். உற்றுநோக்கல், சயின்ஸ் வளரும். ஒரு விதை செடி வளர்வதை உற்றுநோக்கல், அதை வரைதல், பொறுமை, கூர்ந்து கவனிக்கும் திறன் வளரும். அமைதியாக உட்கார்ந்து இயற்கையுடைய சவுண்ட் கேட்டல், மூச்சு பயிற்சியும் கூட ஒரு ஆக்டிவிட்டி தான். குழந்தையின் 4 முக்கிய வளர்ச்சி தளங்கள். அடுத்ததாக குழந்தையின் 4 முக்கிய வளர்ச்சி தளங்கள். அறிவுசார் வளர்ச்சி, மூளை சம்பந்தப்பட்ட திறன்கள், சிக்கல் தீர்க்கும் திறன், நினைவாற்றல் மற்றும் நினைவு கூறுதல். விமர்சன சிந்தனை, இரண்டாவதாக விமர்சன சிந்தனை, ஒற்றுமை வேற்றுமை ஒப்பீடு. மூன்றாவதாக தர்க்க ரீதியான பகுத்தறிவு. நான்காவது படைப்பாற்றல், பாட்டு, கதை, படம், செடிகள் வைத்து என்னவெல்லாம் வளர்க்கலாம் பாடுங்கள். சமூக உணர்ச்சி வளர்ச்சி, அக்கறை, புரிதல், குழுப்பணி, குரூப் ஒர்க், எல்லோரும் செய்வதால் விட்டு கொடுத்தல், சுய விழிப்புணர்வு. செடியை நட்டு அதில் வளர்வதை பார்க்கும் சந்தோஷம், பொறுப்புணர்வை அனுபவிப்பர். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல், பன்முகத்தன்மைக்கு மரியாதை. உடல் மற்றும் சுகாதார வளர்ச்சி, ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், நுண்ணிய இயற்கை திறன்கள் வளரும். மொத்த இயக்க திறன்கள், கிராஸ் மோட்டர் ஸ்கில், ஓடுதல், குதித்தல், பெருந்தசை நார்கள் வளரும். சுகாதார விழிப்புணர்வு, பழம், காய் எல்லாம் செடியில் இருந்து வருவது உடலுக்கு நல்லது என்பதை இதன் மூலம் அறிவு. கை கண் ஒருங்கிணைப்பு, பசில்ஸ், டிராவிங். உடல் செயற்பாடுகள், இயற்கை நடை, மொழி வளர்ச்சி மற்றும் ஆரம்பகால எழுத்தறிவு, சொல்லாராதி கேட்கும் திறன். வெளிப்பாட்டு மொழி, ஆரம்ப கால எழுதும் திறன். ஒளியியல் விழிப்புணர்வு, அறிவாற்றல், சமூக உணர்ச்சி, உடல் மற்றும் சுகாதார மேம்பாடு மற்றும் மொழி மேம்பாடு ஆகியவற்றின் உதவியுடன் ஒரு முழுமையான பாடத்திட்டத்தை உருவாக்குறது எப்படி என்பதை பத்மஜாமிடம் அவர்கள் எமக்கு கூறினார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக லெசன் பிளான் மாடல், ஒரு பாடத்திட்டத்தை திட்டமிடுவதற்கான அடிப்படை தேவைகள். மரங்கள், செடிகள் என்ற மைய கருத்தை வைத்து பாடத்திட்ட மாதிரியில் உள்ள செயற்பாடுகள். சிறு பாடல்கள், உரையாடல், கதைகள், அவுட்டோர் கேம், இன்டோர் கேம், ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மற்றொரு பாடத்திட்டம். ரைம்ஸ், டிஸ்கஷன், ஸ்டோரி, அவுட்டோர் கேம், இன்டோர் கேம், ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி. அடுத்ததாக கருத்து வரைபடம். செடிகளின் வகைகள், அறிமுகம், மரங்கள், மூலிகை செடிகள், புதர்கள், அதன் பண்புகள், தனித்தன்மைகள், செடியின் பாகங்கள், ஒரு செடி வளர்வதற்காக அடிப்படை தேவைகள். அறிவாற்றல் வளர்ச்சி, தர்க்க ரீதியான பரித்தரவு. மூன்றாவதாகவும் அந்த தலைப்புகளை சொல்லித்தான் மேடம் எங்களுக்கு சொல்லித்தராங்க. அறிவாற்றல் வளர்ச்சி, தர்க்க ரீதியான பகுத்தறிவு, படைப்பாற்றல் மற்றும் புதுமை, விமர்சன சிந்தனை, சமூக உணர்ச்சி வளர்ச்சி, பச்சாபதம் புரிதல், குழுப்பணி, பன்முகத்தன்மைக்கான மரியாதை, உணர்ச்சி ஒழுங்குமுறை, உடல் மற்றும் ஆரோக்கிய வளர்ச்சி, கிராஸ் மோட்டர் ஸ்கில், சுகாதார விழிப்புணர்வு, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், உடல் செயற்பாடல், ஒலிப்பியல் விழிப்புணர்வு, ஆரம்ப கால எழுத்துத்திறன், வெளிப்பாட்டு மொழித்திறன் என்பன வளரும். இதனைத் தொடர்ந்து மத்தாசிரியர் தொடர்பு கொள்வார். தேங்க்யூ டீச்சர். நான் சகாயமலர் லோகு, பார்ட் 2 மொடியூல் 3 லெக்சர் 4 பத்மஜா மேம் உடையதான இந்த பாடம். நாங்கள் 4வது பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்.
லெசன் பிளான் மாடல் பார்ட் 2. அதாவது பாடத்திட்ட மாதிரியை நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்க போகிறோம். ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் எப்படி திட்டமிட்டு வடிவமைத்து கற்பிக்கலாம் என நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்கலாம். அதாவது ஒரு பாடத்திட்டத்தை அமைக்கும் போது அதிலே பல பாகங்கள் அடங்குகின்றன. அதிலே முதலாவதாக பாடத்தை திட்டமிடுவதற்கான அடிப்படை தேவைகள், அதாவது அதன் கருப்பொருள், அடையாளம் காணுதல், கதை, அதில் செயல்படுத்துகிறதான செயல்பாட்டு கையேடுகள் என்பவற்றை நாங்கள் முதலாவது அடிப்படை தேவைகளாக கருதலாம். இரண்டாவதாக கருத்து வரைபடம், மூன்றாவதாக செயல்பாடுகளின் பட்டியல், நான்காவதாக 4 வளர்ச்சி களங்கள் மூலம் அந்த பாடத்தின் பொதுவான நோக்கத்தை நாங்கள் கண்டறிய முடியும். அதாவது நாங்கள் திட்டமிட்டு அமைக்கின்றதான அந்த பாடத்திலே பிள்ளைகளுடைய அறிவாற்றல், உடல் மற்றும் ஆரோக்கியம், சமூகம் மற்றும் உணர்ச்சி, மொழி மற்றும் ஆரம்ப கால எழுத்தறிவு என்பன எந்த வகையிலே மேம்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் கருத்தில் கொண்டு நாங்கள் பாடத்திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜெனரல் ஒப்ஜெக்டிவ்ஸ், பொதுவான நோக்கங்கள். நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை அமைக்கும் போது என்ன நோக்கங்களை கைக்கொண்டு அமைக்க வேண்டும் என்பதாக இதிலே குறிப்பிடப்படுகின்றது. அதிலே முதலாவதாக நாங்கள் ஒரு தீமை நாங்கள் எடுக்கும் போது, அதாவது மரங்கள் என்றதான ஒரு தலைப்பை, ஒரு கருத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த கருத்தின் மூலம், அந்த தீமின் மூலம் நாங்கள் முதலாவதாக பிள்ளைகளுக்கு மரங்களும் தாவரங்களின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் அதிலே புரிந்து கொள்வதற்கான காரியங்களை உள்ளடக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக புலன் விழிப்புணர்வு மற்றும் கவனிப்பு திறன்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு வளர்ப்பதாக எங்களுடைய நோக்கங்கள் அந்த பாடத்திட்டத்திலே இருக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவதாக உடல் வளர்ச்சி மற்றும் மோட்டார் திறன்களை மேம்படுத்துவதான காரியங்கள் அந்த பாடத்திட்டத்திலே காணப்பட வேண்டும். நான்காவதாக படைப்பாற்றல் மற்றும் கற்பனை சிந்தனையை ஊக்குவிக்க சமூக தொடர்பு மற்றும் கூட்டுறவு கற்றலை மேம்படுத்தும் முகமாக அந்த பாடத்திட்டமானது அமைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இயற்கை மீதான உணர்வை வளர்ப்பது. இவ்வாறான பிள்ளைகளுக்கு அந்த பாடத்திட்டம் செய்யும் பொழுது நாங்கள் இவ்வாறான காரியங்கள் வளர்கின்றது என்பதை மனதில் கொண்டு, கருத்திலே கொண்டு நாங்கள் பாடத்திட்டங்களை அமைக்க வேண்டும். இதுவே இந்த பாடத்திட்டம் அமைப்பதன் முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக தீம். நாங்க ஒரு தீம் எடுக்கிறோம்னு சொன்னா, அதாவது உதாரணமாக ட்ரீ அல்லது பிளான்ஸ் அல்லது மரங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு தீமை எடுப்போமானால் அந்த தீமை நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்பள்ளிகளை விளங்கப்படுத்துவதற்கு பலவிதமான செயல்பாடுகள் மூலமே நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் விளங்கப்படுத்தலாம். உதாரணமாக கதை சொல்லுவதன் மூலம், பாட்டு பாடுவதன் மூலம், நேச்சர் ஒர்க், இயற்கை நடை மூலம், வாட்டரிங் பிளான், தாவரங்களுக்கு நீர் காய்ச்சுவதன் மூலம், தோட்டக்கலை, அடுத்ததான பசல்ஸ் மூலம், குரூப் ஆக்டிவிட்டி மூலம், வட்ட நேரம், சர்க்கிள் டைம், ரோல் பிளே, டிராமா செய்வதன் மூலம், இலை சேகரிப்பு, தொடுதலும் மணச்சலும், கவனிப்பு, சுவாச பயிற்சி என்றதான இவ்வாறான செயல்பாடுகளிலே நாங்கள் கருப்பொருள் திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு எங்களுக்கு சில பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நாங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த நாங்கள் எடுத்துக்கொண்டதான அந்த தீமை நாங்கள் பல வடிவங்களிலே செயல்பாடுகள் மூலம் அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு கற்றல் பாணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறோமா என்று நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய முன்பள்ளிகளிலே பலவிதமான கற்கும் திறனுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அதாவது பார்த்து கற்கிறவர்கள், கேட்பதன் மூலம் கற்பவர்கள், வாசித்து எழுவதன் மூலம் கற்பவர்கள், தொடுவதன் மூலம் கற்பவர்கள், இவ்வகையான பலவிதமான கற்கும் திறமையுள்ள மாணவர்கள் எங்கள் முன்பள்ளிகளிலே இருப்பார்கள். எனவே நாங்கள் அமைக்கிறதான பாடத்திட்டமானது எல்லா வகையான மாணவர்களும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக நாங்கள் அந்த பாடத்திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் அமைத்துக் கொள்கிறதான பாடத்திட்டத்திலே நாங்கள் செயல்படுத்துகிறதான அந்த செயல்பாடுகளிலே எந்தெந்த நுண்ணறிவுகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வளருகின்றது என்பதையும் நாங்கள் பாடத்திட்டத்தை அமைக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு தீமை, நாங்கள் மரங்கள் என்ற தீமை நாங்கள் எடுப்போமானால் அதை நாங்கள் கதை சொல்லும் போது அதிலே மொழியியல் நுண்ணறிவு, காட்சி, இடம் சார்ந்த நுண்ணறிவு என்பன வளருகின்றன. அதே மாதிரி நாங்கள் ஒரு அந்த பாடலை பாடுவதன் மூலம், செயல்பாட்டின் மூலம் அந்த மரத்தை, அந்த மரங்கள், செடிகள் அதை நாங்கள் விளங்கப்படுத்துவோமாயின் அதிலே ஒரு இசை சார்ந்த நுண்ணறிவு, மொழி சார்ந்த நுண்ணறிவு, தனிப்பட்ட நுண்ணறிவு என்பன அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேம்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக உதாரணமாக நேச்சர் ஒர்க், அதாவது இயற்கை நடை என்று எடுத்துக்கொண்டு போனோமானால் அந்த செயல்பாடை நாங்கள் செய்வதன் மூலம்
பிள்ளைகளுக்கு இயற்கை சார்ந்த நுண்ணறிவு, உடல் சார்ந்த நுண்ணறிவு, இடம் சார்ந்த நுண்ணறிவு அதிலே இணைக்கப்பட வேண்டும். அதே போல வாட்டரிங் பிளான் என்ற ஒரு செயல் திட்டத்தை ஒரு நாள் நாங்கள் எடுக்கும் பொழுது தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் பிள்ளைகள் அந்த இயற்கை சார்ந்த நுண்ணறிவையும் அவர்கள் வேலை செய்வதன் மூலம் உடல் சார்ந்த அந்த நுண்ணறிவையும் தனியாக அவர்கள் விருப்பமுடன் செயலாற்றும் போது, தனியாக அவர்கள் செயல்படும் போது தனிமையான அந்த நுண்ணறிவையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இவ்வாறாக நாங்கள் செய்யும் செயல்பாடுகளிலே பிள்ளைகளுக்கு ஏற்படும் வளர்ச்சி முன்னேற்றம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய பாடத்திட்டங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் முக்கியமான தீமை எடுக்கும் பொழுது உபதலைப்புகளையும் நாங்கள் அதிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது மரங்கள் என்று நாங்கள் ஒரு மெயின் தலைப்பு எடுப்போமானால் அடுத்ததாக அதிலிருந்து பலவிதமான உபதலைப்புகளை நாங்கள் அமைத்து அதற்கென்று காலங்களை ஒதுக்கி நாங்கள் அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக மரங்கள் மற்றும் தாவரங்கள் பற்றிய அறிமுகத்தை ஒரு நாள் அதை நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக பொதுவான மரங்கள் மற்றும் தாவரங்களை அடையாளம் காணுதல் இன்னொரு நேரம் அதை நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக மரங்கள் மற்றும் செடிகள் எவ்வாறு வளர்கின்றன, அது வளர என்ன தேவை, தாவரங்களின் வகைகள், ஏறி வளர்கின்ற தாவரங்கள், கொடிகள் எவ்வாறானவை, மூலிகைகள் எவ்வாறானவை என்று நாங்கள் உபதலைப்புகளாக பல தலைப்புகளை பிரித்து அவர்களுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கும் போது முன்வழி மாணவர்கள் அதை இலகுவாக கற்றுக்கொள்ளுவார்கள். அடுத்ததாக நாங்கள் செயல்படுத்துகிறதான அந்த பாடத்திட்டத்திலே நாங்கள் திட்டமிடுகிறதான அந்த பாடத்திட்டத்திலே ஸ்ட்ரீம் எவ்வாறு அதிலே ஒருங்கிணைக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் எடுக்கிறதான தீம் என்றதான் அந்த மரங்கள் என்றதான அந்த தீமிலே விஞ்ஞானம் எவ்வகையாக செயல்படுகின்றது, அதுக்குள்ளே எவ்வாறு இருக்கின்றது, டெக்னாலஜி அதாவது இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எப்படியாக பிள்ளைகளுக்கு அது போகிறது, அவர்கள் எப்படியாக இந்த கருப்பொருளின் மூலமாக இவற்றை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பாடத்திட்டத்திலே முக்கிய கவனம் செலுத்தி நாங்கள் பாடத்திட்டங்களை அமைக்க வேண்டும். அதாவது அறிவியல் என்று நாங்கள் எடுக்கும் போது தாவரத்துக்கு நீர் இல்லாவிட்டால் அது இறந்துவிடும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஆராய வேண்டும். தலைப்புடன் தொடர்புடையதாக முக்கிய அறிவியல் கொள்கைகளை நாங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அதன் மூலம் அவர்கள் அந்த அறிவியலை இந்த பாடத்திட்டத்தின் மூலம் இந்த தீமின் மூலம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக டெக்னாலஜி என்று பார்க்கும் பொழுது தொழில்நுட்ப கருவிகளை நாங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அதாவது இன்ஜினியரிங் என்று பார்க்கும் பொழுது பொறியியல் மாதிரிகளை நாங்கள் உருவாக்கி சிக்கல் தீர்க்கும் மற்றும் கட்டுமான பணிகளை நாங்கள் ஊக்குவிக்கும் முகமாக அந்த செயல்பாடுகளில் நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்வதன் மூலம் இந்த ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்தை நாங்கள் எடுக்கிறதான அந்த தலைப்பிலே அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆர்ட்ஸ் என்று எடுக்கும் பொழுது கலைகள் வரைதலை கொடுக்கும் பொழுது இலைகள், மரங்கள், வேர், தண்டு பிரித்து வரைவதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதிலே அவர்கள் அந்த கலைத்திறமையை கற்றுக்கொள்ளுகிறார்கள். படைப்பாற்றலை அதிலே அவர்களுக்கு வளருகின்றது. கணிதம் என்று பார்க்கும் பொழுது மரங்களை எண்ணுதல், இலைகளை எண்ணுதல், பூக்களை எண்ணுதல், அவ்வாறாக நாங்கள் அவர்களுக்கு அந்த காரியங்களை செயல்பாடுகள் மூலம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாங்கள் எடுத்ததான அந்த தலைப்பிலே அவர்கள் அந்த ஸ்ட்ரீம் சயின்ஸ், மேத்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் என்பதை அவர்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நாங்கள் ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்தை நாங்கள் இணைத்து அவர்களுக்கு செயல்படுத்த வேண்டும். தாவரங்கள் எவ்வாறு வளர்கின்றன என்பதை பார்க்க நாங்கள் தாவரங்களின் படங்களை ப்ரொஜெக்டர் மூலம், செயலிகள் மூலம் நாங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கலாம். அடுத்ததாக பாடத்திட்டத்திலே பொறியியல் நீராவி ஒருங்கிணைப்பு என்று பார்க்கும் பொழுது வெவ்வேறு விதத்திலே நீர்ப்பாய்ச்சல் பற்றி நாங்கள் போலி தோட்டங்களை அமைத்து தாவர மாதிரிகள் அல்லது தாவரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கான கருவிகள் போன்றவற்றை நாங்கள் அமைத்து அதன் மூலம் அவர்களுக்கு அதை இன்ஜினியரிங் என்பதை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆர்ட்ஸ் என்று பார்க்கும் பொழுது செடிகள், இலைகள், மரங்கள் மற்றும் பூக்களை வரைதல், வர்ணம் தீட்டுதல், அதன் மூலம் நாங்கள் கலை படைப்புகளை உருவாக்க முடியும். அடுத்ததாக ஸ்ட்ரீம் இன்டகிரேஷன் இன் லெசன் மேத்தமெட்டிக்ஸ். ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்திலே கணிதத்தை ஒருங்கிணைப்பது எப்படி என்று பார்க்கும் பொழுது தாவரங்களை எண்ணுதல், அவை எவ்வளவு உயரமாக வளர்கின்றன என்பதை அளவிடுங்கள் என்று அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவ்வாறான காரியங்களை அவர்கள் நாங்கள் எடுக்கும் தலைப்பின் மூலமாக முன்வழி பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். இவ்வாறாக நாங்க ஒரு பாடத்திட்டத்தை ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு செயல்பாடுகளின் மூலம் அநேக உதாரணங்களை கூறி பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை விளக்குவதன் மூலம் ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்தை எமது முன் பள்ளிகளிலே செயல்படுத்த
செயல்படுத்தி அவர்கள் எல்லா நுண்ணறிவு திறன்களிலே வளர எங்களுக்கு வழிவகுக்க முடியும். ஆகவே முன்பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் பாடத்திட்டத்தை அமைக்கும் போது மேற்கூறப்பட்டதான எல்லா காரியங்களையும் நாங்கள் உள்ளடக்கியதான என்று கவனித்து நாங்கள் அந்த பாடத்திட்டத்தை அமைக்க வேண்டும். அதே போல லெக்சர் 5 நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் பாடத்திட்டத்தின் மாதிரி 3 என்று நாங்கள் பார்க்கிறோம். ரோட் மேப் டு லெசன் பிளான், அதாவது பாடத்திட்டத்திற்கான ஒரு சாலை வரைபடத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், பிளான் பண்ண வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதில் அடிப்படை தேவைகள் என்ன, நாங்கள் எடுத்திருக்கிறதான கருப்பொருள் என்ன, எவ்வாறான செயல்பாடுகள் மூலம் நாங்களுக்கு பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம், அதன் நோக்கங்கள் என்ன, நாங்கள் ஒப்பிட்டு வரைபடங்கள் அதுகளை பயன்படுத்த வேண்டும், ஆசிரியர் கையேடு நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அதிலே பல நுண்ணறிவுகளிலே கவனம் செலுத்தி அந்த நாங்கள் சாலை வரைபடத்தை நாங்கள் வரைய வேண்டும். ஸ்ட்ரீமோடு ஒருங்கிணைத்து SDG கோல்ஸ் அதை ஒருங்கிணைத்து எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நாங்கள் எடுக்கும் கருப்பொருள் இவ்வாறான காரியங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஒரு சாலை வரைபடத்தை, அதாவது எங்கள் பாடத்திட்டத்தின் சாலை வரைபடத்தில் இவ்வளவு காரியங்களும் அடங்குவதாக நாங்கள் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக SDG கோல், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள். நாங்கள் 17 விதமான நிலையான வளர்ச்சி இலக்குகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த இலக்குகள் அந்த பாடத்திட்டத்திலே உள்ளடக்கப்படுவதாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக பொது நோக்கங்களாக கருதப்படுபவை. நாங்கள் அந்த பாடத்திட்டங்களை அமைக்கும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான திறன்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் அந்த பாடத்திட்டத்தை அமைக்க வேண்டும். அதாவது நாங்கள் உதாரணமாக பார்த்தோமானால் ஒரு தலைப்பை நாங்கள் எடுக்கும் பொழுது அதிலே செயல்பாடுகள், நாங்கள் எவ்வாறான செயல்பாடுகளை செய்ய போகிறோம், அந்த நாங்கள் செய்வதான செயல்பாடுகளில் என்னென்ன நுண்ணறிவு பிள்ளைகளுக்கு விளக்கப்படுகின்றது, அவர்கள் அதில் எதிலே கவனம் செலுத்துகிறார்கள், அதே போல SDG எவ்வாறு இணைக்கப்படுகிறது, ஸ்ட்ரீம் கல்வி எதிலே எவ்வாறு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் விளக்கமாக பாடத்திட்டத்தை அமைப்பதன் மூலம் சொல்லிக் கொடுக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு மரங்கள் மற்றும் தாவரங்கள் பற்றி அறிமுகம் செய்யும் போது அதற்கான செயல்பாடாக கதை நேரம், மரங்கள் மற்றும் செடிகள் பற்றிய நாங்கள் பாட புத்தகத்தை அவர்களுக்கு நாங்கள் படிப்பதன் மூலம், அதை காட்டுவதன் மூலம் அவர்களுக்கு செயல்பாடுகளை செய்யலாம். இப்படியான செயல்பாடுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது அவர்கள் வாய்மொழி மூலம் மொழி சார்ந்த நுண்ணறிவு வளர்க்கப்படுகிறது. அதே போல இடம் சார்ந்த நுண்ணறிவு வளர்க்கப்படுகின்றது. அதாவது ஸ்ட்ரீம் என்று பார்க்கும்போது, அறிவியல் என்று பார்க்கும்போது அடிப்படை தாவர வாழ்க்கையை பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளுவார்கள். அடுத்ததாக பொதுவான மரங்கள் மற்றும் தாவரங்களை நாங்கள் அடையாளம் காட்டும் போது அதற்குரிய செயல்பாடாக இயற்கை நடை, பள்ளி தோட்டத்திலே உள்ள பல்வேறு மரங்கள் மற்றும் செடிகளை கவனிப்பதற்காக பிள்ளைகளை கூட்டிச் செல்லலாம். இதன் மூலம் இயற்கை சார்ந்த நுண்ணறிவு, இயக்கவியல் சார்ந்த நுண்ணறிவு வளர்க்கப்படுகின்றது. இதன் மூலம் தாவரங்களின் ஒவ்வொரு இனங்காணலை பிள்ளைகள் அடையாளம் காண்பார்கள். இன்னொரு செயல்பாடாக மரம் அல்லது தாவரத்தின் பாகங்களை இனம் காண நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது அதற்குரிய செயல்பாடாக ஒரு காகிதத்திலே இலைகளை பயன்படுத்தி ஒரு மரத்தொகுப்பை உருவாக்கலாம், அல்லது இயற்கையாக ஒரு மரத்தை கட்டி அதன் பாகங்களை அடையாளம் காண செய்யலாம். இப்படியாக நாங்கள் செய்யும் போது இடம் சார்ந்த நுண்ணறிவு, உடல் இயக்கவியல் சார்ந்த நுண்ணறிவு பிள்ளைகளுக்கு வளர்க்கப்படுகின்றது. ஸ்டீம் என்று பார்க்கும்போது கலை, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், மரத்தின் பாகங்களை வரைந்து நிறம் தீட்ட வைக்கும் பொழுது அவர்கள் அந்த கலை திறமையை கற்றுக்கொள்வார்கள். இன்னொரு உதாரணம் பார்க்கும்போது மரங்கள் மற்றும் செடிகள் வளர என்ன தேவை என்று பார்ப்பதற்காக நாங்கள் நீர்ப்பாசன செயல்பாடு ஒன்றை செயல்படுத்தலாம். அதாவது சிறிய நீர்ப்பாசன கேன்களை பயன்படுத்தி தோட்டத்தில் உள்ள தாவரங்களுக்கு நீர் ஊற்ற நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதன் மூலம் இயற்கை சார்ந்த நுண்ணறிவு, தர்க்க ரீதியான நுண்ணறிவு, உடல் சார்ந்த நுண்ணறிவு அவர்களுக்கு வளர்க்கப்படுகின்றது. நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற அந்த SDG கோல் உள்ளே அந்த செயல்பாடானது உள்ளடக்கப்படுகின்றது. ஸ்ட்ரீம் என்று பார்க்கும்போது அறிவியலும் தொழில்நுட்பமும் இதிலே செயல்படுத்தப்படுகின்றன. தாவர பராமரிப்பை பிள்ளைகள் இதன் மூலமாக புரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக தாவரங்களின் வகைகள், மரங்கள் என்று பார்க்கும் பொழுது இதற்கான செயல்பாடாக நாங்கள் இலைகளை சேகரிக்க சொல்லலாம். வெவ்வேறு மரங்கள் உள்ள வெவ்வேறு இலைகளை, வெவ்வேறு வடிவங்கள் உள்ள இலைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு சேர்க்க சொல்லி அதை நாங்கள் ஒப்பிட்டு அவர்களுக்கு காட்டலாம். ஒவ்வொரு இலைகளின் வித்தியாசத்தை அவர்களுக்கு அதை அனுபவபூர்வமாக நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதன் மூலமாக இடம் சார்ந்த நுண்ணறிவு, இயற்கை சார்ந்த நுண்ணறிவு பிள்ளைகளுக்கு வளர்க்கப்படுகிறது. SDG கோல் என்று பார்க்கும் பொழுது நிலத்தின் கீழ் வாழ்க்கை என்ற
SDG கோளுக்குள்ளாக இந்த காரியம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அறிவியல் என்று பார்க்கும் பொழுது பிள்ளைகள் மரங்களை அடையாளம் காண்பார்கள். அதாவது இலைகளை கொண்டு பிள்ளைகள் மரங்களை அடையாளம் காண்டு கற்றுக்கொள்ளுவார்கள். அடுத்ததாக தாவர வகைகள், புதர்கள் அப்படி என்று பார்க்கும்போது இதற்கான செயல்பாடாக நாங்கள் ரோஜா போன்ற புதர்களை தொட்டு பார்க்க சொல்லலாம், மணக்க சொல்லலாம். அதன் மூலம் உடல் இயக்க நுண்ணறிவு, இயற்கை சார்ந்த நுண்ணறிவு வளர்க்கப்படுகின்றது. அறிவியல் என்று பார்க்கும் பொழுது புதர்கள் எப்படி இருக்கும், அவற்றின் வடிவம் எப்படி இருக்கும், அவற்றின் அளவு எப்படி இருக்கும் என்று பிள்ளைகள் இதன் மூலம் கற்றுக்கொள்ளுவார்கள். தாவர கொடிகள் என்று பார்க்கும்போது தரையில் படர்ந்து வளர்கிறதான கொடிகள் எவ்வாறு இருக்கிறது, மேலே ஒரு ஆதாரத்தை பற்றி வளர்கிறதான கொடிகள் எவ்வாறு இருக்கின்றது என்று நாங்கள் அனுபவமாக அவர்களுக்கு நேரடியாக இயற்கையாக காட்டும் பொழுது அவர்கள் அதை அழகாக கற்றுக்கொள்ளுவார்கள். உடல் இயக்க நுண்ணறிவு, இடம் சார்ந்த நுண்ணறிவு, இயக்க நுண்ணறிவு, இயற்கை சார்ந்த நுண்ணறிவு என்பன இதன் மூலம் வளர்க்கப்படுகிறது. அறிவியல் என்று பார்க்கும் பொழுது தாவரங்களின் வளர்ச்சியை அவர்கள் கவனிப்பார்கள். அதாவது புதர்கள் எப்படி வளர்கின்றது, ஏறுகிற கொடிகள் எப்படி வளர்கின்றது, ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டு எப்படி வளர்கின்றது, அல்லது நிலத்திலே எப்படி படர்கின்றது என்று பிள்ளைகள் கண்களால் காணுவதன் மூலம் அவர்கள் அனுபவமாக இந்த காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். ஆகவே நாங்கள் முன்வழியிலே செயல்படுத்துகிறதான ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுபவ கற்றலாக இருப்பதை நாங்கள் பாடத்திட்டத்திலே முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். மூலிகைகள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு புதினா இலை, துளசி இலை, அவைகளை பறித்து அவர்களை மணக்க செய்யலாம். அப்ப அந்த மணக்க செய்வதன் மூலம் அவர்கள் முகர்ந்து அந்த இலைகளை அடையாளம் காண்பதன் மூலம் இது துளசி மரம், இது புதினா இலை அப்படின்னு சொல்லி அவர்கள் இளம் காணுவார்கள். அதன் மூலமாக இயற்கை சார்ந்த நுண்ணறிவு அவர்களுக்கு வளர்க்கப்படுகின்றது. இலைகளை தேய்க்கும் பொழுது அதிலே நிறங்கள் வெளிப்படும். அதை இலைகளை அச்சுப்பதிக்கும் பொழுது அதன் மூலம் அவர்கள் அந்த கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். மரங்கள் மற்றும் சுத்தமான காற்று, அதாவது சுவாச பயிற்சி நாங்கள் ஒரு மரத்தடியிலே கொண்டு போய் பிள்ளைகளை அமர வைத்து அவர்களுக்கு நன்றாக சுவாசிக்க சொல்லி இந்த சுவாசிக்கிறதுக்கு ஏற்றதான காற்று எங்கே இருந்து வருகிறது என்பதை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இந்த மரங்களில் இருந்துதான் அவை எங்களுக்கு நாங்கள் சுவாசிக்கிறதான காற்று எங்களுக்கு கிடைக்கிறது, அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது என்பதை நாங்கள் அவர்களுக்கு அதை அழகாக கற்றுக் கொடுக்கலாம். இதன் மூலம் அவர்கள் இயற்கை சார்ந்த நுண்ணறிவிலும் உடல் இயக்கங்கள் சார்ந்த நுண்ணறிவிலும் அவர்கள் வளருவார்கள். அறிவியல் என்று பார்க்கும் பொழுது காற்றின் தரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். நாங்கள் சுவாசிப்பது ஆக்சிஜன், ஆகவே இந்த ஆக்சிஜனை எங்களுக்கு இந்த தாவரங்கள் எங்களுக்கு வளர்கின்றன என்ற இயற்கை எங்களுக்கு தருகிறதான அந்த அருமையான அந்த பணியை அவர்கள் உணர்வு பூர்வமாக அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்களாவது எங்களுடைய முன்பள்ளிகளிலே பிள்ளைகள் செயல்படுத்தும் போது, அதாவது ஒவ்வொரு செயல்பாடுகள் மூலம் அவர்கள் ரசிக்கத்தக்கதாக அதை நாங்கள் செயல்படுத்துவதன் மூலம் நாங்கள் போட்டிருக்கிறதான அந்த பிளானை நாங்கள் அழகாக பிள்ளைகளுக்கு செய்து முடிக்க முடியும். இந்த 5வது பாடத்தை போலவே இந்த 6வது பாடமும், அதாவது லெக்சர் 6ம் ஒரு பிளான் எப்படி அமைப்பது, லெசன் பிளானை எப்படி அமைப்பது என்பதையே பத்மஜா மேம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதாவது ரோட் மெப் டு லெசன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது பாடத்திற்கான சாலை வரைபடத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த பிளானை கற்றுக் கொடுக்கும் போது நாங்கள் செயல்படுத்துகிற பொழுது அதிலே நாங்கள் வளங்களை கற்பிக்கின்றோம், பல நுண்ணறிவுகளிலே கவனம் செலுத்துகிறோம், ஒப்பீட்டு விளக்கப்படங்களை காட்டி அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறோம், துணை தலைப்புகள் அதாவது உப தலைப்புகளை நாங்கள் அதை பிளான் பண்ணி அதன் மூலம் ஸ்ட்ரீம் எவ்வாறு இணைக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம், அடிப்படை தேவைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கின்றோம், கருத்து வரைபடம், செயல்பாடுகளின் பட்டியல், பொது நோக்கங்கள் என்பன இந்த காரியத்திலே அடங்குகின்றன. அதே போல இந்த 6வது பாடத்திலே முக்கிய விடயமாக மதிப்பு என்று ஒரு விடயத்தை மேடம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வேல்யூஸ், அதாவது மதிப்புகள். நாங்கள் பிளான் பண்ணி இந்த பாடங்களை நாங்கள் முன்பள்ளிகளிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு என்ன ஏற்படுகின்றது, அவர்கள் என்னென்ன காரியங்களிலே வளருகின்றார்கள் என்பதை மேம் எங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். அதாவது இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளை ஒவ்வொரு விதங்களிலே ஒவ்வொரு கோணங்களிலே பாடத்திட்டத்தை அழகாக நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் அதை செயல்படுத்தும் போது, வித்தியாசமாக நாங்கள் அதை செயல்படுத்தும் போது எங்கள் முன்பள்ளி
மாணவர்கள் கருணை, மரியாதை, பொறுப்பு, நேர்மை, பகிர்தல், நன்றியுணர்வு, பொறுமை, ஒத்துழைப்பு, பச்சாதாபம், ஆர்வம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நேர்மை, இயற்கையை மதித்தல், சேர்த்தல், குழுவாக பணி செய்தல், சுய கட்டுப்பாடு, அக்கறை, சிக்கல் தீர்க்கும் திறன், பெரும் தன்மை என்பவற்றை பிள்ளைகள் வளர்த்துக் கொள்கிறார்கள். இவ்வாறான காரியங்கள் எனவே நாங்கள் முன்பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு பாடத்திட்டத்தை சிறந்த முறையிலே திட்டமிட்டு செயல்படுத்தி மகிழும் போது அது எமக்கும் ஒரு மனநிறைவை கொடுப்பதோடு பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்தையும் அவர்கள் பலவிதமான காரியங்களிலே வளர்வதற்கும் அவர்களுடைய இலக்கை அடைவதற்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையாக இது அமைகின்றது. ஆகவே முன்பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் பாடத்திட்டங்களை அழகாக முன்னாயத்தத்தோடு கூட செயல்படுத்தி நாங்கள் செய்வோமாயில் எங்களுடைய முன்பள்ளி மாணவர்களுக்கு அது அனுபவ கற்றல் மூலமாக அமைந்து கொள்ளும். அதே போல அவர்கள் இலக்கை அடையவும் முன்னேறவும் அது வழிவகுக்கும். நன்றி. நன்றி சகாய மலராசிரியர். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. நாங்க இப்ப தொடர்ச்சியா பத்மஜா மேம் நமக்கு சொல்லி கொடுத்த 3, 4 சாரி 4, 5, 6 பாடங்களை நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது பாடம் 7. அதாவது பாடம் 7ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா ஆரம்ப எழுத்து பயிற்சி. அதை பத்தி தான் எங்களுக்கு அவங்க விளக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுல நாங்க முன்னுக்கு பார்க்க போறது ஏர்லி லிட்ரஸி அப்படின்னு சொன்னா முன் வாசிப்பு முன் எழுத்து முறை அப்படின்றத பாக்குறாங்க. அதுல அவங்க வந்து எங்களுக்கு முதல்ல வந்து என்னத்தை விளங்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா LSRW அப்படின்ற ஒரு முறை அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெக்கார்டிங் இன் த லெட்டர்ஸ். அப்படின்னா பிள்ளைகள் அந்த எழுத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி அவங்க எப்படி நமக்கு வெளிக்காட்டுறாங்க அப்படின்ற ஒரு முறையை தான் வந்து LSRW அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது வந்து பிள்ளைகளோட இந்த முன் எழுத்து ஆரம்பம்ன்றது வந்து அவங்களோட இடைப்பட்ட காலத்துல நின்று போற ஒரு விஷயம் அல்ல அப்படின்றதோட அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட லைஃப் லாங் ஜேர்னிக்கு இந்த முன் வாசிப்பு முன் எழுத்து அப்படின்றது வந்து சம்பந்தப்படுது. அப்போ இந்த முன் வாசிப்பு முன் எழுத்து அப்படின்ற விஷயம் வந்து லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நாங்க தான் அதுக்கு முன்தாளம் இடுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லித்தராங்க. அப்படின்னு சொல்லும்போது எழுத்து பயிற்சிக்கு முன் அநேக விடயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் எழுதுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எழுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. செவிமடுத்தல், அந்த எழுத்தை வந்து உணர்தல் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. அப்போ இந்த எழுத்து பயிற்சின்னு சொல்லும் போது இது வந்து நாங்கள் இடைப்பட்ட காலத்துல ஆரம்பிக்கிறது இல்லை. ஒரு பிள்ளை தாயின்ற கருவறைக்குள்ள எப்போ வர ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இந்த விஷயங்களை வந்து பிள்ளைகள் வந்து செவிமடுக்கிறாங்க, அந்த விஷயங்களை உணர்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த எழுத்தை வந்து செவிமடுத்தல் உணர்தல் அப்படின்றது ஒரு பிள்ளை வந்து தாயின் கருவறைக்குள்ள இருக்கும் போதே ஆரம்பிக்கிறது தான் நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஏர்லி லிட்ரஸி அப்படின்னு சொல்லும் போது ஏர்லி லிட்ரஸின்னு சொல்லும் போது ஆரம்ப கல்வியில வந்து முன்னெழுத்து முன் வாசிப்பு பயிற்சி வந்து காலத்தில் பிள்ளை தாக்கத்தை ஏற்படுத்துறதோடு குறிப்பிட்டதுக்குள் திறமையாது பிள்ளை எல்லா திறமைகளுக்குள்ளே மொழித்திறன் விருத்தி இந்த எழுத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்வாங்கப்படுது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி தராங்க. மூன்றாவது விஷயமாக வந்து ஆரம்ப கால எழுத்தறிவுக்கான கூறுகள் அப்படின்னு சொன்னா கம்பவுண்ட் ஆஃப் த ஏர்லி லிட்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒன்னாவது வந்து பொனிக் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னா ஒலி விழிப்புணர்வுன்னு சொல்லும் போது நாங்க இப்ப எழுத்துக்களை சொல்லி கொடுக்கும் போது இப்ப நாங்க ஆரம்பத்துல ஆனா ஆவண்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்காம நாங்க பிள்ளைகளுக்கு வந்து அதோட ஒலிகளை தான் நாங்க முதல்ல சொல்லி கொடுக்கணும். பேக் அப்படின்ற மாதிரியான ஒலிகளை தான் நாங்க பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும்ன்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. vocabulary development அப்படின்னா சொற்கள் புது சமூகம்
சில சொற்களை மாத்திரமே பேசக்கூடியது, அதிகமான சொற்களை பயன்படுத்த மாட்டோம். நாங்க புரிதல் இல்ல, நாங்க வந்து சொற்களை விருத்தி அடைய நாங்க அவங்களுக்கு இந்த செவிமடுத்தல் அப்படியான விஷயங்களை வந்து கூறுகளை வந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து பிரிண்ட் அவேர்னஸ், அச்சு விழிப்புணர்வு. அச்சு விழிப்புணர்வு சொல்லும்போது எழுத்தை வந்து ஆரம்பிக்கிற விதமும் இதை எழுதுங்க அப்படின்னு கொடுக்காம நாங்க பிள்ளைகளுக்கு அந்த எழுத்துன்ற அந்த கூரை வந்து அவங்களோட மனசுல பதிய வைக்கணும். இது வந்து எழுத்து அப்படின்னு. அப்ப பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் வரைஞ்சேன். அப்ப ஆரம்பத்துல பிள்ளைகள் சொல்லும்போது ஆனா எழுதுனா நான் அதை வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு எழுத்துன்றது அந்த இது தெரியாம இருக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு நாங்க வந்து சொல்லும் போது அந்த அச்சு விழிப்புணர்வை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த எழுத்துக்களை முதல்ல காட்டி அதை செவிமடுக்க சொல்லி அவங்கள சொற்களை சொன்னதுக்கு பிறகுதான் நாங்க எழுதுற விஷயத்துக்குள்ள போகணும்ன்றத சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது எழுத்துக்கான அறிமுகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தம், சொற்கள், எழுத்து அப்படின்ற விஷயத்த வச்சு நாங்க சத்தத்துல தான் நாங்க எழுத்துக்கான அறிமுகத்தை வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து புரிதல். ஒரு விஷயத்த பிள்ளைகள் வந்து நாங்க சொன்னதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சு செய்வாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நமக்காக சொல்லி தராங்க. அப்படின்னா பிள்ளைகளுக்கு சத்தத்தை வந்து ஒலி சொல்லி கொடுக்கும் போது நாங்க வந்து பிள்ளைகளுக்கு அந்த இப்ப ஏன்னு சொன்னா அந்த ஏன்ற சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு சொற்கள் அம்மா, ஜீன்னு சொன்னா ஜிராஃபி, அப்படியான எஸ்ன்னு சொன்னா சன், அப்படி அந்த அந்த ஒலிகளோட ஆரம்பிக்கிற சொற்களை வந்து நாங்க பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி தராங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மூணாவது வந்து ஆரம்ப கால எழுத்து பயிற்சிக்கான செயற்பாடுகளை வந்து இப்ப நாங்க எழுத்தை வந்து பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு நாங்க ஆரம்ப கால எழுத்து பயிற்சிக்கான செயற்பாடுகளை வந்து ஒலி எழுப்பி விளையாட செய்யலாம். இப்ப ஏன்னு சொன்னா உட்காருங்க, ஆன்னு சொன்னா எழுப்புங்க, அப்படியான ஒலிகளை எழுப்பி பிள்ளைகளை வந்து நாங்க விளையாட செய்யலாம். ரைம்ஸ் கேம், ஒலிகள் மாதிரியான ஒலிகளை சொற்கொள்றது, ஒரு ரைமிங்கான பாடல்களா பாடுறது, ஸ்டோரி டைம், நாங்க பலவிதமான கதைகள் மூலம் நாங்க அவங்களுக்கு சொல்லலாம். பப்பட் ஷோஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது லெட்டர் ஹட்ஸ்ன்னு சொல்லும்போது எழுத்துக்களை தேடி பிடிக்க சொல்லலாம், அதை இணைக்க சொல்லலாம். இப்படியான செயற்பாடுகள் மூலம் நாங்க ஆரம்பத்துல பிள்ளைகளுக்கான எழுத்துன்ற அணுகுமுறைகளை அப்படின்னா லிட்ரஸி ஆக்டிவிட்டிஸை வந்து நாங்க என்கேஜிங்கான ஆக்டிவிட்டிஸை வந்து நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இஃபெக்டிவ் லிட்ரஸி பைண்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும் போது உத்திகள். இப்ப நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அணுகுமுறையை கொடுக்க வேண்டிய உத்திகளை வந்து நாங்க எப்படி கையாளணும்னு சொன்னா பிள்ளைகள சொல்றாங்க தினசரி சத்தமாக நாங்க சத்தம் போட்டு சொல்லும் போது பிள்ளைகளோட மனசுல அது ஆழமா பதியும். இப்ப நாங்க நோம்பலா பேசுறதை விட நாங்களுடைய வளமையான சத்தத்தை தாண்டி இன்னும் அதிகமான சத்தத்தை சொல்லும் போது பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து விளங்கும். அடுத்தது வந்து அச்சு வடிவத்துல நாங்க புதிய விஷயங்களை வந்து நாங்க அவங்களுக்கு அணுகுமுறைகளா யூஸ் படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு வகுப்பறையிலே உட்கார வச்சு நீங்க எழுதுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு அந்த ஆரம்ப கால எழுத்துக்கள் கொடுக்காம நாங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு விளையாட்டின் மூலம் நாங்க பிள்ளைகளுக்கான ஆரம்ப கால அணுகுமுறைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்த டிஸ்கஷன், நாங்க பிள்ளைகளோட கலந்துரையாடணும். எழுதுங்க வைங்க அப்படின்னு சொல்லாம நாங்க பிள்ளைகளோட ஒரு கலந்துரையாடல் மூலம் நாங்க எழுத்துக்களை சொல்லலாம். நீங்க இதை பார்த்திருக்கீங்களா, அப்படியான அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை நாங்க வெளியெடுக்கக்கூடிய மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நாங்க வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து மல்டி சென்சரி அப்ரோச் அப்படின்னு சொல்லும்போது உணர்வுகளுக்கு ஏற்ப வந்து நாங்க சத்தங்களை வெளிப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி தராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல வந்து பொதுவான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு வந்து நாங்க கொடுக்க வேண்டிய வயதெல்லைகள் இருக்கும். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளை கருவுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிள்ளைகள் 3 தொடக்கம் 4 வயசுல வந்து பிள்ளைகளுக்கு வந்து கேட்கும் திறன் இருக்கும், பார்த்து பழகி இருப்பாங்க. சில விஷயங்களை அடையாளம் காணுவாங்க. அந்த வயசுல கோடுகளை எழுதுவாங்க, எழுத முயற்சி செய்வாங்க. இந்த வயசுல பிள்ளைகளை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது வந்து சொல்லித்தராங்க 4 to 5 வயசுல வந்து எழுத்துக்களை அடையாளம் கண்டு ஒரே மாதிரியான எழுத்துக்களை வந்து அவங்க எழுத ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நாங்க இப்போ கொடுத்த பிறகு ஆனா மாதிரியே நாங்க ஒரு 60-70 தடவை பிள்ளைகளை நாங்க எழுத ப்ராக்டிஸ் கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை சொல்றதுக்கான அந்த வயது எல்லைக்கேற்ப நாங்க அவங்களுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். ஒரே மாதிரியான எழுத்துக்களை அடையாளம் காண திரும்ப நாங்க அவங்களுக்கு பயிற்சிகளை வழங்கணும். அதே மாதிரி 5 to 6 வயசுக்குள்ள சிறிய எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிறிய கோர்வையான எழுத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. வர்ணங்களுக்கு ஏற்ப அந்த எழுத்துக்களை வகைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படியான விஷயங்களை செய்வாங்க. ஒவ்வொரு பிள்ளையோட அடைவு மட்டங்களுக்கு வெவ்வேறு விதமான தரங்கள் காணப்படுது. அப்ப நாங்க வெவ்வேறு விதமான தரங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு நாங்க படிப்பிக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்க மாத்திட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நாங்க சொல்லி தராங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
ஒலியியல் விழிப்புணர்வு செயற்பாடுகள் அப்படின்னு சொன்னா அவேர்னஸ் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நாங்கள் ஒலிக்கான அவேர்னஸ் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் கொடுக்கும்போது ரைம்ஸ், கேம்ஸ் அப்படி ஒரே மாதிரியான சத்தம் இல்லை, ரைம்ஸ் ஒரே மாதிரி சத்தத்தை எழுப்பக்கூடிய நாங்கள் அதிகமான சொற்களை பயன்படுத்தும் போது அந்த சத்தம் அப்படியே அந்த அணுகுமுறை அவங்களோட மைண்டில் சேவ் ஆகும். அடுத்தது வந்து என்னது கைத்தட்டல். நம்ம இப்போ கிளப்பிங் மூலம் சிம்பால்ஸ் கிளப்பிங்ஸ் மூலம் நாங்கள் அவங்களுக்கு அந்த சத்தத்தை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். சவுண்ட் மேட்சிங் கேம் ஒரே மாதிரியான சத்தங்களை வைத்து விளையாட சொல்லிக் கொடுக்கலாம். இப்படியான சத்தங்களை வச்சு நாங்கள் எழுத்துன்ற அணுகுமுறையை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்து வார்த்தைகளை தொடுத்தல். வார்த்தைகளை தொடுத்தல்னு சொன்னால் டெய்லி கன்வர்சேஷனில் போது நாங்கள் பிள்ளைகளோட எந்த நாளுமே உரையாடுவோம். அவங்கள அதை பேச சொல்லுவோம், அது மாதிரியான வழிகாட்டல்களை கொடுப்போம். அப்போ நாங்கள் டெய்லி பேசும்போது அவங்களுக்கான அந்த அணுகுமுறை அவங்களோட மனசுல பதிஞ்சிரும். இதுதான் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களோட மனசுல பதிஞ்சிரும். அடுத்தது வந்து கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வகுப்பறையில் வந்து நாங்கள் நிறைய சார்ட்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருப்போம். அந்த சார்ட்ஸில் வந்து உள்ள படங்கள் பெயர்களை நாங்கள் எழுதி வச்சுருப்போம். இது கூட பிள்ளைகளுக்கான ஒரு வொக்கேபுலரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்போ நாங்கள் இப்படியான விஷயங்கள் மூலம் பிள்ளைகளுக்கான கிளாஸ் ரூம் ஒப்ஜெக்டிவை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து யூஸ் த மேத்தமெட்டிக் யூனிட்ஸ் ஆஃப் த இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ தலைப்புகளை நாங்கள் கொடுக்கலாம், புதிய வார்த்தைகளை கொடுக்கலாம், நாங்கள் மெத்தமெட்டிக்கலான வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லலாம். எந்த நாளும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் ஒரே மாதிரியான சத்தங்களை பயன்படுத்தாமல் ஒரே எழுத்துக்கான சத்தங்களை வேறு வேறு விதங்களில் வேறு வேறு உதாரணங்களோட நாங்கள் பயன்படுத்த சொல்லலாம். அடுத்தது வந்து சொல்கிறாங்க சப்போர்ட் என்கேஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் எழுத்துக்கு முன்னால் எப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு எழுத்துன்ற அணுகுமுறையை கொடுக்கறதுக்கு வந்து கிறுக்கல் விடலாம். ஒன்றாவதாக வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கிறுக்க விடலாம். அடுத்து என்கேஜிங் பெயர், அவங்களுடைய பெயர் சின்ன சின்ன பெயர்கள் எழுத்துக்களை குறித்து அவங்கள எழுத விடலாம். இல்லாட்டி நாங்கள் எழுதி கொடுத்து அதை கத்திரிக்கோலை கொடுத்து அவங்கள கட் பண்ண சொல்லலாம், கிளே ஒட்ட சொல்லலாம். இப்படியான விஷயங்கள் மூலமும் நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுடைய எழுத்து ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு இப்படியான செயற்பாடுகளை கொடுத்து எழுதுறதுக்கான சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்கலாம். அடுத்து நமக்கு சொல்லித்தராங்க பேரண்டிங் வித் பேரண்ட் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கிறத தாண்டி ஸ்கூல் தாண்டி வீட்டுக்கு போன பிறகு பெற்றோர்களோட தான் இந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது நாங்கள் பேரண்ட்ஸுக்கு வீட்டுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களோடு இணைந்து செயற்படுற வேலை. அப்போ பிள்ளைகள் வீட்லையும் போயிட்டு தன்னுடைய வீட்டு சூழல்லையும் அந்த எழுத்துன்ற அணுகுமுறைகளை பெற்றோர்கள் மூலம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் வந்து பேரண்ட்ஸோட செய்யக்கூடிய ஹோம்ஒர்க்ஸை நாங்கள் வந்து வீட்டில் கொடுத்து அனுப்பலாம். பேரண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்லைன் டூல்ஸ் இல்லாட்டி இப்போ பிள்ளைகள் வந்து டெக்னாலஜியோட வளர்ச்சி அடைந்ததுனால நாங்கள் ஆன்லைன் டூல்ஸ் மூலம் அப்படியான ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் இதை கேட்டுட்டு வாங்க, நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்க, அம்மா கிட்ட போயிட்டு இதை சொல்லுங்க, அப்படியான விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அவங்க வீட்லேயும் போயிட்டு அந்த எழுத்துக்கான அணுகுமுறைகளை எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க செய்தல், வீட்டில் சிறிய செயற்பாடுகளை செய்ய சொல்லுதல், பெற்றோர் கூட்டங்களுக்கு அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு விளங்கப்படுத்துதல், பெற்றோர் ஆசிரியர்களுக்கு இடையிலான நல்ல தொடர்புகளை பேணுதல், இப்படியான விஷயங்கள் மூலம் நாங்கள் பிள்ளைகளுக்கான அணுகுமுறைகளை எங்களால் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபேமிலி என்கேஜ்மெண்ட் இன் லிட்ரஸின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அப்படின்னா ஃபேமிலியோட இப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க ஆச்சி தாத்தா பாட்டி, அவங்க நிறைய பேர் பாட்டிக்கிட்ட வளர்கிற பிள்ளைகள் இருப்பாங்க ஆரம்ப காலத்தில். அப்படியானவங்கக்கிட்ட கூட நாங்கள் அவங்களோட என்கேஜ் ஆகுற மாதிரியான நாங்கள் அணுகுமுறைகள் அவங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைகள் வீட்டில் போயிட்டு அந்த பாட்டி தாத்தாவோட பேசும்போது கூட இந்த எழுத்துக்கான அணுகுமுறைகளை பின்பற்றக்கூடிய மாதிரியான கதைகளையோ பாட்டுகளையோ நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அறிவுறுத்தல்களையோ நாங்கள் கொடுத்து அனுப்பலாம். இப்படியான செயற்பாடுகளை செல்லும்போது பிள்ளைகளுக்கான இந்த எழுத்து அணுகுமுறைன்றது முன்னெழுத்து அணுகுமுறை வந்து அவங்களுக்கு சேரும். அடுத்தது வந்து ஒரு பிள்ளை எழுத்து விருத்தியில குடும்பத்துல நிறைய பங்கு இருக்கு. பிள்ளைகளோட கூட்டு குடும்பமா வாழும்போது அந்த பிள்ளைக்கான எழுத்து அணுகுமுறை அதிகமா இருக்கும். ஏன்னா நிறைய சொற்களை பயன்படுத்தியிருப்பாங்க, நிறைய பேர்த்தோட பேசியிருப்பாங்க, நிறைய பேசுற சந்தர்ப்பம் அந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கும் கூட்டு குடும்பத்துல. இப்படியான பிள்ளைகளை நாங்க வேறு பிரிச்சு இனம் காணக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து சத்தமாக வாசிக்க சொல்லலாம். வீட்டுல போயிட்டு நீங்க ஒரு இடத்துல நின்று சத்தமா வாசிங்க, அம்மாவுக்கு வாசிச்சு காட்டுங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸா நாங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ற விஷயத்த எங்களுக்கு சொல்லி தராங்க.
அடுத்து பிள்ளைகளை வந்து கணிப்பீடு செய்தல். பிள்ளைகள் விளையாடும் போதோ பிள்ளைகள் வேலை செய்யும் போதோ நாங்கள் அதை வந்து அவதானிக்கணும். எழுத்து மாத்திரம் இல்லாமல் எழுத்து அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் அதை புரிஞ்சு கொள்ளும் விதத்தை நாங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு பிள்ளை வந்து ஒரு எழுத்தை நாங்கள் கொடுக்கும்போது அந்த பிள்ளை அதை எப்படி இனம் கண்டு கொள்றா அப்படின்ற அந்த விதம் நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டமாக நாங்கள் எழுத்துக்களை அவங்களுக்கு அதே அணுகுமுறையில் கொடுக்கலாமா, இல்லை அந்த அணுகுமுறையை தாண்டி நாங்கள் வேறு அணுகுமுறைகளை பயன்படுத்தலாமா அப்படியான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக பிள்ளைகளை வந்து கணிப்பீடு செய்யணும். அடுத்து கதை சொல்லும் போது சில விடயங்களை வார்த்தைகள் மூலம் கேள்வி கேட்கறது, பயிற்சிகளை ஆவணப்படுத்தும் போது சேகரித்து வைக்கிறது மூலம் பிள்ளைகளை வளர்ச்சியை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான கணிப்பீடுகள் மூலம் நாங்கள் பிள்ளைகளை அறிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் அவங்களுக்கு படிப்பிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 7வது பாடத்திட்டத்தில் முன்னெழுத்து அறிமுகம். நாங்கள் எப்படி குடும்பத்தோடு சேர்ந்து எழுத்துக்களை ஆரம்பிக்கிறோம், நாங்கள் ஒரு பாடசாலையில் இருக்கும்போது எப்படியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறோம், எப்படி எந்த அணுகுமுறையில் நாங்கள் எழுத்துன்ற அறிமுகத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதை எப்படி குடும்பத்தாரோட நாங்கள் ஷேர் பண்ணணும், குடும்பத்தில் இருக்கும்போது பிள்ளைக்கு இந்த அணுகுமுறை எப்படி போய் சேரும், ஒரு குடும்பத்தில் இருந்து வார பிள்ளையை நாங்கள் எப்படி இனம் கண்டு கொள்ளலாம், அதுகளுடைய முன்மாதிரிகள் எப்படி, அப்படியான விஷயங்களை வந்து எங்களுக்கு மேம் அழகாக சொல்லி தந்தாங்க. நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் மாடல் 2 லெக்சர் 8 நாங்கள் 8வது பாடத்திட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த 8வது பாடத்திட்டத்தில் நமக்கு சொல்லித்தராங்க என்னன்னு சொன்னால் 4C ஸ்கில்ஸ். இந்த 4C ஸ்கில்ஸ்ட்டு சொல்லும்போது 21ஆம் நூற்றாண்டிற்கான திறன்கள் அப்படின்னு அந்த 4C ஸ்கில்ஸில் முதலாவது வந்து கொலபரேஷன், 2வது கம்யூனிகேஷன், 3வது கிரிட்டிக்கல் திங்கிங், 4வது கிரியேட்டிவிட்டி, தொடர்பாடல், விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல், இப்படியான 4 திறன்களை பற்றி எங்களுக்கு சொல்லித்தராங்க. அதில் முதலாவது இன்ட்ரடக்ஷன் டு 21st சென்ச்சுரி ஸ்கில்ஸ். 21ஆம் நூற்றாண்டிற்கான திறன்களில் கல்வி கற்பதற்கான ஒரு அடித்தளம், ஒரு ஒரு அடித்தளத்தை ஒரு மேசையை உதாரணமாக நமக்கு சொல்லித்தராங்க. மேசையை உதாரணமாக சொல்லும்போது ஒரு மேசைக்கு கால் இல்லைன்னு சொன்னால் அந்த மேசையை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதுபோல் இந்த 4C ஸ்கில்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களால பிரச்சனைகளை வந்து முன்னோக்கி செல்ல முடியாது. அதனால ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில இந்த 4C ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லித்தராங்க. அடுத்தது வந்து நாங்கள் அதில் 1வது பார்க்க போகிறோம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை எப்படி ஒரு குழந்தைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லித்தராங்க. கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லும்போது ப்ராப்ளம் சால்விங், ஓப்பன் அண்ட் கொஸ்டின்ஸ் அப்படியான விஷயங்கள் மூலம் நாங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் கேள்வி கேட்குறது, இதுதான் மெயின். கிரிட்டிக்கல் திங்க்னு சொல்லும்போது பிள்ளைகிட்ட ஏற்கனவே நாங்கள் பார்த்த உதாரணம் மாதிரி தான் நாங்கள் ஒரு பொருளை மேலே வச்சா அதை எப்படி எடுப்பீங்க, அப்போ பிள்ளைகள் நிறைய பதில்களை சொல்லுவாங்க. அவங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு ஒரு ஆள் சொன்ன பதில் இல்லாமல் இன்னொருத்தவங்க சொல்லும்போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய விமர்சன சிந்தனைகளை நமக்கு கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் இந்த விமர்சன சிந்தனையை பிள்ளைகளுக்கு கொண்டு வரணும்னா நாங்கள் நிறைய கேள்விகளை கேட்கணும் பிள்ளைகள்கிட்ட, அவங்க கிட்ட நாங்கள் நிறைய பேசணும். இப்படி பேசும்போது அவங்களுக்கான விமர்சன சிந்தனைகள் வந்து வெளிவரும். அது அப்படியான விஷயங்களை வந்து நமக்கு சொல்லித்தராங்க. அப்புறம் பப்பட் ஷோ வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நாங்கள் ஒரு கதையை சொல்லி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கற்பனை திறன், அவங்களுடைய விமர்சன சிந்தனை வெளியாகும். கதையை இறுதியாக முடிச்சு வைக்கும்போது அப்படியான விமர்சன சிந்தனைகள் வந்து அவங்களுக்குள்ள வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லும்போது நாங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து அதிகமாக நாங்கள் ஒரே உட்கார வச்சு பாடங்களை கொடுக்காம ஒரு பாட தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ராமாவை நடிக்க சொல்லலாம். அப்போ அவங்களே ஒரு புதிய கதையை உருவாக்குவாங்க, அவங்களே கேரக்டரை பிரித்து கொள்வாங்க, அந்த கதாபாத்திரங்களாகவே அவங்க வெளிவருவாங்க. அப்போ அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி மாறும். நாங்கள் ஒரு தலைப்பை கொடுத்து அவங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லலாம், நீங்கள் இது சார்ந்த எதையாச்சும் செய்யுங்கண்ணா, அவங்க வெட்டுறதோ ஒட்டுறதோ அது சார்ந்த செயற்பாடுகளை செய்கிறதோ இல்லை அது சார்ந்த செயற்பாடுகளை பற்றி கதைக்கிறதோ இப்படியான விஷயங்களை செய்யும்போது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வெளிவரக்கூடியதாக இருக்கும். அடுத்து நேச்சுரல் ஆர்ட் அப்படின்னு சொல்லும்போது 3வது விஷயமா சொல்கிறாங்க நெச்சுரலான விஷயங்களை, இயற்கை சார்ந்து ஒரு பிள்ளை தான் வாழ்கிற சூழல்ல என்ன விஷயங்களை காணுதோ அந்த விஷயங்களை வச்சு நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம், இந்த விஷயத்துக்கு இந்த பொருள் பிரயோசனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகளோட கிரியேட்டிவிட்டி இன்னும் அதிகமாகும். இயற்கை சார்ந்த விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். கலை சார்ந்த விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு அணுகுமுறைகளாக கொடுக்கும்போது அவங்களுடைய படைப்பாற்றல் வந்து கிரியேட்டிவிட்டி வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். ஒரு இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு படங்களை அமைக்கிறது, ஒரு இலைகளை வச்சு சில உருவங்களை அமைக்கிறது, இப்படியான சின்ன சின்ன செயற்பாடுகளை கொடுத்தா கூட பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து
அழகா சொல்லி தராங்க. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மூணாவது விஷயம் வந்து கம்யூனிகேஷன் சொல்லும்போது தொடர்பாடல்னு சொன்னா டெவலப் எக்ஸ்பிரஷன் அண்ட் லிஸ்னிங் ஸ்கில்ஸ் வித் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து இப்போ நாங்கள் மட்டும் கதைக்காம பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். அந்த ஆரம்ப பருவத்தில் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை விளங்கப்படுத்துகிறோம்னா நாங்கள் குழுக்களாக பிரித்து நிறைய செயற்பாடுகளை கொடுக்கும்போது பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோட கதைக்க ஆரம்பிப்பாங்க, ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவங்கள வந்து சென்டென்சன்ஸ் ஆரம்பிப்பாங்க. இப்படியான விஷயங்களை செய்யும் போது அவங்களுடைய தொடர்பாடல் ஸ்கில்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்மளோட கதைப்பாங்க, சக மாணவர்களோட கதைப்பாங்க, பெற்றோர்களோட கதைப்பாங்க. நாங்கள் பிள்ளைகள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கும்போது அதுக்கான பதில்கள் தெரியாட்டி நாங்கள் சொல்லுவோம், இப்படி நீங்கள் வீட்டில் கேட்டு வாங்க, உங்களோட அண்ணாக்கா கிட்ட கேட்டு வாங்க, உங்களோட தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க போயிட்டு அந்த விஷயங்களை கேட்கும்போது அவங்களுடைய தொடர்பாடல், உறவு முறைகளுக்கு ஏற்ற தொடர்பாடல், நண்பர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அப்போ தொடர்பாடல் என்பது வந்து பேசுறது மாற்றமல்ல. பேசுறது மட்டுமே இந்த தொடர்பாடல் விஷயத்துக்குள்ள நாங்கள் மட்டுப்படுத்த முடியாது. தொடர்பாடல்னு சொல்லும்போது கேட்கறது, உடல் அசைவு மூலம் அவங்க அதை வெளிப்படுத்துறது, உடல் அசைவு மூலம் அவங்க அதை சொல்ல எத்தனிக்கிறது, இது எல்லாமே கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ கம்யூனிகேஷன்னு சொல்லும்போது நாங்கள் பேசுறது மட்டுமே இல்லை, நாங்கள் வந்து இப்போ பேச முடியாத பிள்ளைகளையும் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளோட கூடயும் நாங்கள் கம்யூனிகேஷனை வச்சுக்கலாம். அது வந்து சைகைகள் மூலம். அப்போ நாங்கள் பிள்ளைகள் வந்து எந்த விதத்தில் நாங்கள் பேசுகிறத அதிகமாக புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ நாங்கள் படங்களை காட்டியா இல்லை அவங்க பார்க்குறதுனால தானோ இல்லை நாங்களுடைய அசைவுகள் பாடி லாங்குவேஜ் மூலம் தான் பிள்ளைகள் வந்து எங்களை புரிஞ்சு கொள்கிறாங்க, இல்லை எங்களோட அணுகுமுறைகள் அவங்களுக்கு போய் சேருதுன்னா நாங்கள் அந்த விதத்தில் அவங்களோட கம்யூனிகேஷன் செய்கிறதுக்கு நாங்கள் பழக வேண்டும். அவங்களுக்கு ஏற்ற அணுகுமுறையோடு நாங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் தொடர்பாடல் ஸ்கில்ஸை வந்து நாங்கள் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த எங்களுக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொலபரேஷன். இப்போ கம்யூனிகேஷனுங்கிறது கொலபரேஷன் சொல்லும்போது ஒத்துழைப்போடு இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டீம் பில்டிங், நாங்கள் குழு செயற்பாடுகள், விளையாட்டுகள். இந்த கொலபரேஷன் சொல்லும்போது அதிகமான செயற்பாடுகளை நாங்கள் விளையாட்டுகள் மூலம் தான் இந்த ஒத்துழைப்புன்ற விஷயத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வர முடியும். அடுத்து இந்த ஒத்துழைப்பின் மூலம் பிள்ளைகள் வந்து ஒருத்தரை மதிக்க கற்றுக்கொள்ளுவாங்க, விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து செயற்பாடை கற்றுக்கொள்ளுவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள கற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் தரத்தையும் வளர்ச்சி அடைந்தே கொண்டு போவோம். இப்போ நாங்கள் வந்து காலையிலே சின்ன சின்ன நாங்கள் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணணுன்றது இல்லைன்ற சொல்கிறோம். பிள்ளைகளுக்கு பூஞ்செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறது, ஒரு விஷயத்த பாதுகாத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது, துப்புரவு செய்கிறது, கிளாஸை க்ளீன் பண்ணுறது, ஒரு குரூப் ஆக்டிவிட்டி செய்கிறது, இப்படியான செயற்பாடுகளை குழுக்களை செயற்படும் போதே பிள்ளைகளுக்கான அந்த ஒத்துழைப்பு அப்படின்ற விஷயன்ற வந்து நாங்கள் பிள்ளைகள்கிட்ட வளர்ச்சி அடைய செய்யலாம் அப்படின்ற விஷயத்த எங்களுக்கு சொல்லித்தராங்க. அடுத்ததாக ரமேஷ் ஆசிரியர் வந்து 9வது பாடத்தையும் 10வது பாடத்தையும் எங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. நன்றி. தேங்க்யூ டீச்சர். இதை வந்து லெக்சர் 9 லெக்சர் 10 நாங்கள் மட்டும் பார்ப்போம். லெக்சர் 9ல வந்து பர்பஸ் ஆஃப் அசைன்மெண்ட் இன் யங் லேர்னர்ஸ் அப்படின்னா மதிப்பீட்டு பணிகளை கொடுப்பதன் நோக்கம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் லேர்னிங். அசைன்மெண்ட்ன்றது வந்து வீட்டில் செய்ய கொடுக்கும் போது கிளாஸ்ல படிச்சது என்னன்றது வந்து பிள்ளைங்களுக்கு நினைவு வரும் என்று சொல்றாங்க. அடுத்தது பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை ஊக்குவிக்குது. மற்றது பிள்ளைங்களுக்கான அடிப்படை திறன்கள், மோட்டர் அறிவாற்றல் மற்றும் சமூக ரீதியான வளர்ச்சியையும் அசைன்மெண்ட் வழங்குது. அடுத்தது வந்து அசைன்மெண்ட் அனுப்பும் போது கவனிக்க வேண்டியவை. அசைன்மெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நாங்க கொடுக்கும் போது டீச்சர்ஸ் வந்து கவனிக்க வேண்டியது வந்து வயதிற்கு ஏற்ற பணிகளாக இருக்க வேண்டும். அடுத்தது விளையாட்டு அடிப்படையாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து ஒரு டைம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷமோ இல்ல 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் செய்யற மாதிரி ஒரு டாஸ்கா இருக்கணும். இதே மாதிரி அசைன்மெண்ட் செய்யற குறுகிய காலத்துல வந்து பிள்ளைங்களோட அறிவை வந்து 100% காட்டணும் என்று இல்லாம பிள்ளைங்களை வந்து ஊக்குவிப்பதற்காக மட்டும் வந்து இது அசைன்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எந்த மாதிரியான அசைன்மெண்ட் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இருந்தா ஆய்வு அடிப்படையிலான ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னா நைட்க்கு இப்ப ராவில வந்து வானத்தை பாருங்க, வானம் என்ன கலர்ல இருக்கி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா தாவரம் ஒன்றின் வளர்ச்சியை பார்க்க சொல்றது, அப்படின்னா ஒரு சீடு ஒன்று நட்டு அதுல வளர்ச்சியை பார்க்க சொல்றது, கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற ஷேப்ஸை வச்சு
அவர்களோட குடும்பங்களை வரைய சொல்றது. அடுத்தது மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு ஷேப்ஸை வெட்டி வர சொல்றது. இப்ப ரவுண்ட் ஷேப், பாக்ஸ் ஷேப் அப்படி அதில் வெட்டி வர சொல்றது. மற்றது வந்து படங்களை வெட்ட சொல்றது. இது மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டோரி டெல்லிங் அண்ட் வெர்பல் ஸ்கில்ஸ். அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் பர்சனை பற்றி, அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ அண்ணாவோ அவங்கள பத்தி சொல்ல சொல்றது. இல்லைன்னா அவங்களோட ஃபேவரட் அனிமலை பற்றி ஒரு கதை சொல்ல சொல்றது. அது மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது வந்து வாழ்க்கை திறன்கள் மற்றும் நடைமுறை பணிகள். அப்படின்னா டெய்லி ரொட்டீன் சார்ட்ஸ், தினசரி பிள்ளைகள் வீட்டுல செய்யற ஒரு விடயங்களை பற்றி ஒரு சார்ட் செய்ய சொல்றது. அப்படின்னா மார்னிங் எலிமினேட்ஸ்ல இருந்து நைட் தூங்குற வரைக்காட்டுல என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யறாங்க அப்படின்றத மார்க் பண்ண சொல்றது. அப்படின்னா மார்னிங் எலிமினேட்டோட அவங்க ப்ரஷ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு டிக் போட சொல்றது. சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டிக் போட சொல்றது. அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது வந்து செல்ஃப் கேர் டாஸ்க். கைகளை கழுவுறதை பற்றி, அடுத்தது கிளீனாக நாங்க இருக்கணும் அப்படின்றத பத்தி வீட்டுல சொல்லி கொடுக்க சொல்றது. அடுத்தது வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் சார்ட். அப்படின்னா ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களுக்கான ஒரு விளக்கப்படம் ஒன்றை வந்து அவங்களுக்கு செய்ய வைக்கலாம். அடுத்தது வந்து சென்சோரி அசைன்மெண்ட், ஐப்புலன்களை உணரக்கூடிய செயற்பாடுகளை அசைன்மெண்டாக கொடுக்கிறது. அப்படின்னா வீட்டில் உள்ள பொருட்களின் தன்மை, அதாவது மென்மையானதா, இப்ப ஒரு டேபிள் ஒன்று இருந்தா அது மென்மையானதா, கடினமானதா, சிறியதா இருக்குதா, பெரியதா இருக்குதா என்பது அவங்கள பார்த்துட்டு வர சொல்றது. அடுத்தது வந்து உணர்வுகள் மூலமாக ஒரு அசைன்மெண்ட். அப்படின்னா கண்களை கட்டி ஒரு பொருளை கொடுத்து இது என்னது அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கிறது. அப்படின்னா அதை தொட்டு உணர்ந்து அவங்கள சொல்ல வைக்கிறது. அதாவது மனம் மற்றும் மொழியை வைத்து அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படின்னா இப்ப வீட்டுல இப்ப மஞ்சள் தூளோ இல்லாட்டி என்ன சொல்றது அந்த சீனி, அது மாதிரி அவங்களுக்கு டேஸ்ட் பார்த்து அவங்களுக்கு என்னன்னு சொல்ல சொல்றது. அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது வந்து சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட் அசைன்மெண்ட். அப்படின்னா இமோஷனல் டாஸ்க் கொடுக்கலாம். அப்படின்னா உணர்ச்சிகளுக்கான விளக்கப்படம். இந்த படத்தை வந்து இப்போ ஒரு பிக்சர் ஒன்று காட்டி இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இப்ப வீட்டுல வச்சு அம்மா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அத மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அடுத்தது வந்து கைட்னஸ் டாஸ்க், அப்படின்னா கருணை. அடுத்தது வந்து ஃபெமிலி இன்டர்வியூஸ். அப்படின்னா அப்பா அம்மா தங்கை தம்பி அவர்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்கள வீட்டுல போய் கேட்டு வர சொல்றது. அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து ஹவு டு டிசைன் என்கேஜிங் அசைன்மெண்ட். அப்படின்னா எளிய வடிவில் இருக்கணும். இப்ப நாங்க ஒரு அசைன்மெண்ட்டை வீட்டுக்கு அவங்களுக்கு அனுப்புறேன்டா வந்து அவங்களுக்கு வந்து அது செய்யக்கூடியதா இருக்கணும். அடுத்தது பழக்கமான விஷயங்களை, பழக்கம் இல்லாத விஷயங்களை கொடுக்காம அவங்களுக்கு நல்ல எது செய்யலுன்ற ஒரு விஷயத்த பார்த்து அப்படியான அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அடுத்தது அவங்க கிட்ட ஈக்கிற திங்ஸை வச்சு செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். ஆய்வுகளை ஊக்குவிக்கின்ற ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்கணும். அப்படின்னா உதாரணமாக கிளாக் கொண்டு இருக்குது, இந்த கிளாக் மூடினா மூடினா எப்படி இருக்கும், இதை திறந்தா எப்படி இருக்கும், இந்த முள்ளு நின்றா எப்படி இருக்கும், இந்த நம்பர்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்கணும். அடுத்தது மேனேஜிங் பேரண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இப்ப பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை நிர்வகித்தார். அப்படின்னா பேரண்ட்ஸ் நினைக்கலாம் டீச்சர்ஸாக இருந்து கொண்டு இவங்க வந்து ஏன் அசைன்மெண்ட் வீட்டுக்கு அனுப்புறாங்க, அனுப்பாம இருக்கலாம், அவங்களுக்கே செய்யலும் அப்படின்ற டவுட் வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அதை வந்து டீச்சர்ஸ் ஆகி நாங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு அதை தெளிவுபடுத்தணும். சில விஷயங்களை கிளாஸ்ல செய்ய இயலாது என்பதற்காக வீட்டிற்கு அனுப்புறோம். அது மட்டும் இல்லாம வகுப்பறையில் நடக்கிற விடயங்கள் வீட்டிலும் நடக்கணும் என்பதற்காகத்தான் அனுப்புறோம். அந்த கனெக்ஷன் இருக்கணும் என்பதே பேரண்ட்ஸுக்கு வந்து நாங்க தெளிவுபடுத்தணும். அப்படின்னா கிளாஸ் ரூம்ல செய்யறதோட இல்லாம வீட்டுக்கு போயிட்டு அவங்க அதை மைண்ட்ல வச்சுட்டு வரணும். நாங்க இன்னைக்கு கிளாஸ்ல இது செஞ்சோம், இதே நாங்க இன்னைக்கு வீட்டுல வந்து செய்யறோம் அப்படின்னு வந்து அவங்க நினைவு வச்சுட்டு வரணும். அடுத்தது பிக்சர்ஸ் கலர் பண்ணிட்டு வர சொல்லி வீட்டுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்ப போட்டா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு வளர்ச்சி அடையும் என்பதை வந்து இப்ப நாங்க இத மாதிரி விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸுக்கு நாங்க தெளிவுபடுத்தணும். பிள்ளைங்க கிட்ட தெளிவுபடுத்தாம பேரண்ட்ஸ் கிட்ட தான் நாங்க தெளிவுபடுத்தணும். இத மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் செய்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றதையும் கூட வந்து நாங்க பேரண்ட்ஸுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற மேம் சொல்றாங்க. இது தெரியாம இப்ப டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல்ல செய்யலாம தான் வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்காம நாங்க சொல்லணும். இந்த டைம்ல இப்படி பண்ணினா தான் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்
ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எல்லாம் நாங்க அசைன்மெண்ட் ஃபீட்பேக். அப்படின்னா பிள்ளைகள் ஆர்வமாக செய்யறாங்களா இல்ல பிள்ளைங்க வந்து நாங்க செஞ்சுட்டு வரணுன்றதுக்காக செய்யறாங்களா அப்படின்றத நாங்க வந்து கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது அந்த அசைன்மெண்ட் நாங்க கொடுக்கக்குள்ள வந்து அவங்க அதை கட்டாயமா செய்யணும்னு இல்லாம அவங்க ஆர்வமா செய்யறாங்களா இல்லையான்னு தான் நாங்க மெயினா பார்க்க வேண்டியது. அடுத்தது பிள்ளைகளோட சுய வெளிப்பாட்டை ஊக்குவிக்கணும். வீட்டுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கவனித்து வர சொன்னா எவ்வளவு ஆர்வமா வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஒழுங்கா கலர் பண்ண இல்லாட்டியும் நீங்க நல்லா கலர் பண்றீங்க, உங்களுக்கு இன்னும் ஏழும் இது நீங்க கலர் பண்ணதா நல்லா இருக்கு, நாளைக்கு இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நாங்க அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவா இல்லாட்டியும் நாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுவும் தொடர்ந்து லெக்சர் 10வது லெக்சர்ல வந்து மேம் எனக்கு என்ன சொல்லித்தாங்க, டெய்லி பிளான் ஆஃப் ஆக்ஷன், தினசரி திட்டம் எப்படி செய்யறது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு, அடுத்தது இமோஷனல் ஆக்டிவிட்டி உண்டு, அடுத்தது மென்டல் ஆக்டிவிட்டி உண்டு, அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி உண்டு. டெய்லி வந்து ஒவ்வொரு பிளான்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் டெய்லி செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்யணும்னு சொல்லி தந்தாங்க. அடுத்தது வந்து மியூசிக் பயன்படுத்த இடம் சார் ஒரு அறிவை கொடுக்கணும். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாம ஒரு மியூசிக்கை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கணும். அடுத்தது வந்து மொழி மற்றும் தர்க்க ரீதியான சிந்தனைக்கான வளர்ச்சி, லிங்குஸ்டிக் மொழி எழுத்து சார்ந்த அறிவாற்றலை, தர்க்க ரீதியாக ஒரு அறிவாற்றலையும் எப்படி ஸ்கில்ஸ் லெசன் பிளான் வந்து எப்படி செய்யணும், அதை எப்படி நாங்க அது குழந்தைங்களுக்கு செய்ய வைக்கணும் அப்படின்றது தான் மேம் சொல்லி தந்தாங்க. இதோட மாடியூல் 3 லெக்சர் வந்து நிறைவடைகிறது. தேங்க்யூ டீச்சர்ஸ். லீவ் ஆகுவோமா? லீவ் ஆகாம டீச்சர்? ரமிதா டீச்சர் லைவ் போகுது தானே? ஓ டீச்சர். இப்போ லைவ் கட் பண்ணுவேன்னா? ஓ டீச்சர் கட் பண்ணிட்டு லீவ் ஆகணும் சரியா? ஓ என்ன ஆனா கோஹோஸ்ட் சரி ஓகே டீச்சர் இருங்க எடுக்கிறேன். டீச்சர் நம்ம லீவ் ஆகுவோம் டீச்சர். ஓகே டீச்சர் லீவ் ஆகும். ஓகே.